இப்போ என்ன புது ட்ரெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், பெயர் குறிப்பிடாம. ஒரு மாநிலத்துல பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்குது திரைத்துறையிலன்னு ஒரு செய்தி வருது. அதை சரியான போக்குல கொண்டு போகணுங்கிறதுக்காக அம்மா இயக்கத்துல வந்து அவங்க வந்து ராஜினாமா பண்றாங்க. இந்த செய்தி எப்படி கொடுக்குறாங்கன்னா, பெண்களுக்கு எதிரான பலாத்காரம், மோகன்ரால் ராஜினாமா செய்தார். டக்குன்னு படிச்சா தப்பா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பள்ளிக்கு எனக்கு எஜுகேஷனுக்கு எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு மொட்டையா சொன்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு கொடுத்த உத்தரவாதம் என்ன? பிஎம்சி ஸ்கூல்ஸ் நாங்க தொடங்கிட்டோம், அதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணிட்டோம், 3 மாதத்துல உங்களுக்கு நாங்க வந்து இதற்கான வரைவுகளை எடுத்து கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை நீங்க அனுப்புறீங்க. அது செய்து விட்டீர்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்க முதல்ல நம்ம எடுத்து வைக்கிறோம். ரெண்டாவது, எஸ்எஸ்ஏக்கும், அதாவது சமகாரா சிக்ஷா அபியானுக்கும் நீங்க பேசிட்டு இருக்கிற பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, எனக்கு சரியா தெரியும்னா 2008ல இருந்து அது வந்து ஒரு வழிமுறையாக இந்தியாவில் இருக்கும் அத்தனை பள்ளிகளிலும் மேம்படுத்துவதற்காக எஸ்எஸ்ஏ கொண்டு வந்தாங்க. அதற்கு நிதி ஒதுக்கீடுங்கிறது வந்து 60-40 அப்படிங்கிற கணக்குல வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு. நீங்கள் ஒரு வரைவு திட்டத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இந்த 100 ரூபாயை யார் முடிவு பண்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் 60 என்ன 40 என்னங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு மாநில அரசு 40%, மத்திய அரசு 60% ஒரு ஒப்பந்தம் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க வந்து போன முறை 10,000 கோடிக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க 6,000 4,000, இந்த முறை நீங்கள் 5,000 கோடிக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து 3,000 2,000. உடனே குறைத்து விட்டதுன்னா குறைத்து விட்டது மத்திய அரசு அல்ல, மாநில அரசு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்றோம். திட்ட வரவை நீங்க என்ன சமர்ப்பிச்சீங்க, அதற்கு கல்வி பணியிடங்களை நிரப்பாமல் நீங்க இருக்கிறதுக்கு காரணம் உங்க கஜானா காலியா இருக்கிறது, இங்க இருந்து அங்க, அங்கிருந்து இங்கே எங்கேயாவது பணம் வந்து இடம் மாற்றி கொடுக்கப்பட்டதா, நீங்கள் உண்மை பணம் இல்லாமல் இருக்கிறீர்களா? பிஎம் ஸ்ரீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டது 3வது 4வது தலைமுறை தவணை, அதற்கான லெட்டரை நீங்க பிப்ரவரி மாசம் கொடுத்தீங்க. அந்த லெட்டர் படி நீங்கள் வரைவு திட்டங்கள் கொடுத்து விட்டீர்களா அப்படிங்கறத தான் நம்ம கேட்கிறோம். அண்ணாமலை ஐயா என்ன சொல்றாருன்னா, கடந்த 5 வருடங்களாக 8,971 கோடி எஸ்எஸ்ஏ மூலமாக மட்டும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் 2021-22 1,598 கோடி, 2,100 கோடி, 1,800 கோடின்னு தமிழக அரசு தன்னுடைய பங்கை செலவழித்திருக்கிறது. இதுதான் இருக்குன்னும் போது மத்திய அரசு பணம் கொடுக்கல, கல்வியில வளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, தமிழகத்தை மட்டம் தட்டுறாங்க அல்லது புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அது தவறு. 15,000 ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கும் மத்திய அரசனுடைய இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கும் எஸ்எஸ்ஏக்கும் என்ன சம்பந்தம்? மத்திய அரசு வாங்கிதான் நீங்க சம்பளம் கொடுக்கறீங்களா? மாநில அரசுக்குள்ள வர்ற விஷயம் இல்லையா கல்வித்துறை? அப்படிங்கறதெல்லாமும் நம்ம எடுத்து கேட்க வேண்டிய அவசியம் வருது. முதல் கட்ட கருத்தை நீங்க சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு வரி மட்டும் சேர்த்துக்கிறேன். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டெல்லி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் மட்டும் நாங்க வந்து கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாடோ கேரளாவோ கையெழுத்து போடுவதற்கு 3-4 மாதங்களாகவே ரெடியா இருக்குங்கிறதா என்னுடைய அறிவு. தவறா இருந்ததுன்னா மற்றவங்க பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்ப திடீர்னு வந்து இதுல ஒரு இந்தி கூட்டணி உள்ள வந்து ஒரு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கொடியை உயர்த்த வேண்டும், உடனே இவங்க எல்லாம் பேசணுங்கிறது எதனால வருது? எதற்காக எடப்பாடி ஐயா இதுல வந்து கருத்துக்களை தெரிவிச்சாரு? எதன் அடிப்படையில அவர் வந்து மாநில அரசு இதெல்லாம் கொடுத்துருச்சு, இந்த தகவல்கள்லாம் கொடுத்துருச்சு அப்படின்னும் போது நீங்க இதை கொடுக்கல அப்படின்னு கேட்கிறாரா? மொட்டையா வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கல, மாநில அரசு கணக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டா இது என்ன அம்பையர் ஸ்டாண்டு அப்படிங்கிறதையும் நம்ம அதிமுக மேல எடுத்து வைக்க வேண்டிய அவசியம். 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த இந்தி வந்துரும் அந்த பிஜேபி வந்துருங்கிற மாதிரி இந்தி வந்துரும்னு நீங்க எல்லாம் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 3 மொழி என்ன சொல்லிடுறேன், 3 மொழின்னு சொல்லியாச்சு, 3வது மொழி கொங்கணியா இருந்தா என்ன பண்ண முடியும்? ஐயா, நம்ம கூட்டு குடும்பமா இருந்த வரைக்கும் இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க ரொம்ப கஷ்டம் தாங்கன்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் தான் நம்ம கூட்டு குடும்பத்துல செதைச்சு தனித்தனியா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். இப்போ ஒரு நல்ல ஸ்கூலுக்காக வீடு மாத்துறவங்க 80% பேர் இருக்காங்களா இல்லையா?
நல்ல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக. முன்னெல்லாம் புருஷன் வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல இருக்கணும்னுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப அப்படி கிடையாது, கோவில் இருக்கிற இடத்துல இருக்கணும்னுவாங்க, அதெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. இப்போ ஸ்கூலுக்காக போறோம். அப்போ கொங்கணி படிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், பெங்களூர் பார்டர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கொண்டு போய் குடியிருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய தாய்மொழி கொங்கினி, அதற்கு நீங்கள் படிக்க வேண்டும். தாய்மொழி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இருக்கத்தான் போகுது, இங்கிலீஷ் இருக்கத்தான் போகுது. நீங்க படிக்கணும்னா அங்க போகணும். ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவனாக இருந்தா உருது படிச்சு நான் பாஸ் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கா இல்லையா? அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? தமிழ்நாட்டுல எதுவும் கிடையாது. ஆக இந்த பிஜேபி வந்துரும் கதை மாதிரி இந்தி வந்துரும் கதையை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்பர் 1. 2வது, நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மத்திய அரசினுடைய 50% சிஜிஎஸ்டில 41% கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய 59%, அதாவது நீங்க கொடுக்கிற ₹1 29 பைசால மத்திய அரசு என்ன செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர்ற மேட்டரை ஒழிய நீங்க பேசுற மாதிரி இது ஏதோ உங்களுடைய பணத்தை உங்களுடைய விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லல. தான் இந்தியா முன்னேறுவதற்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறதோ ஒரு மத்திய அரசாக அந்த விஷயத்துக்குள்ள நான் இப்படி போறேன்னு சொல்லித்தான் சமகார சிக்ஷா அபியான் கொண்டு வந்தது. நிறைய பேர் அதையும் இன்னொரு எஸ்எஸ்ஏவையும் குழப்பிக்கிறாங்க, அது வேற விஷயம். 2018 இருந்து இது கொண்டு வரப்பட்டது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்பது உண்மை. அது என்னுடைய வீட்டுக்கு வெளியில நான் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, என் வீட்டுக்குள்ள நான் யாரு, என் தாய்மொழி தான். அப்ப அதை படிப்பதற்கு நீங்கள் தடை செய்கிறீர்கள்னா உடனே கருணாநிதி ஐயா சொல்ற மாதிரி அப்ப அம்பட்டம் பையன் அம்பட்டனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உதாரணத்தை எனக்கு சொல்லாதீங்க. அதை நாம ஏத்துக்கவே மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னா, அரசியல்வாதியின் பையன் அரசியல்வாதியா இருக்கலாம், வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா போங்க. இப்படி சுதந்திரத்தை தெளிவா கொடுத்துட்டு தான் பேசணும். ஒரு ஸ்கூல்ல நான் படிக்கிறேன் ஐயா, அந்த ஸ்கூலை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை எனக்கு இருக்கு. அரசு பள்ளியில மூன்றாவது மொழியை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னாதான் என்னுடைய தாய்மொழியில் நான் படிக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழன் தான் இருக்கணுமா? தாய்மொழியை தமிழன் படித்ததும் பிரிட்டிஷனுடைய இங்கிலீஷை படிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேனா? இல்ல. என்னுடைய தாய்மொழி உருதுவாக இருந்தால், என்னுடைய தாய்மொழி கொங்கணியாக இருந்தால், போஜ்புரியாக இருந்தால், அதற்கு இந்த அரசு எனக்கு என்ன செய்ய போகிறதுன்னு சொன்னா, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல போகக்கூடிய அளவுக்கு நான் நியூக்ளியர் ஃபேமிலியா தான் இருக்கேன். முன்ன மாதிரி கூட்டு குடும்பம் கிடையாது. அதெல்லாம் சிதைச்சிட்டேன், சாவடிச்சிட்டேன். அதுல இருந்து நான் என்னுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப நான் பிழைக்கணும். பிழைப்பதற்கு எனக்கு என் தாய்மொழி வேணும். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப இதுக்கும் இந்த டிஸ்கஷனுக்கும் நான் ஏன் நேரடியா சம்பந்தப்படுத்தலன்னு சொன்னா, புதிய எஜுகேஷன் பாலிசி ஐயா பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி அதுதான் முதலில் இந்தியாவில் தாய்மொழியில் படிப்பதை கட்டாயமாக்கியது. அதற்கு முன்னாடி எல்லாம் வேகம் இருந்தது, ரொம்ப வேகம் இருந்தது. ஆனால் இதை தெளிவா சொல்லிச்சு. அதுதான் பிஜேபி அரசு. அதற்கு பிறகு இந்த எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நிதிகள் இப்படி கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கு. நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. பிப்ரவரி மாசம் கடிதம் எழுதிருக்கீங்க. அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி அந்த கடிதம் எழுதிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, அதற்கு என்ன வரைவரை கொடுத்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்த இந்த 2 பணத்திற்கு என்ன யூட்டிலைசேஷன் பண்ணிருக்கீங்க? இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கலனாலும் சிஏஜி ரிப்போர்ட் கேட்கத்தான் போகுது. சரி, அடுத்து வரக்கூடிய சிஏஜி ரிப்போர்ட் இதை கேட்கத்தான் போகுது. நீங்கள் தினமும் ஒரு பொய்யை அவித்து விட்டு மத்திய அரசின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்துகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள். அதிமுகவும் மற்ற கட்சிகளும் மாநில உரிமைங்கிற அடிப்படையில தவறான தகவல்களை கொடுக்கும்னு சொன்னா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. சொல்ல அனுமதிங்க, தவறா எடுத்துக்க வேண்டாம். அவர் சொன்ன கேள்விக்கு ஒரே ஒரு வரியில பதில் சொல்லிடுறேன். நான் கொங்கணி படிக்கணும்னா பெங்களூருக்கு போகணும்னு சொல்லல. தமிழ்நாட்டின் பெங்களூர் பார்டருக்கு போங்கன்னு நம்ம ஏன் சொன்னோம்னா, அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல கொங்கணி படிப்பதற்கான ஏற்பாடு செய்ய முடியும். கன்னடம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒசூரில் செய்ய முடியும். இது எந்த அரசும் செய்ய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன் ஒழிய பெங்களூருக்கு போகணும்னு நான் சொல்லல. 2வது, நீங்க தாய்மொழியும் இங்கிலீஷும் மட்டும், தமிழ் மொழியும் இங்கிலீஷும் மட்டும்தான் படிக்கணும் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், என்னுடைய கேள்வி, நீங்க இன்ஜினியரிங்கும் மெடிக்கலையும் தமிழில் படிப்பதற்கான ஆவணங்களை இந்த 50 வருடங்கள் செய்து விட்டீர்களா? நான் மருத்துவத்தை தமிழில் படிக்க முடியுமா? தாய்மொழியில் படிப்பது என்னுடைய உரிமை தானே. அந்த உரிமை நியாயம்னு நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்கல்ல? புரியலையோ நான் தமிழில் படிப்பதற்கான புத்தகங்களை நீங்கள் தயார் செய்து விட்டீர்களா? இல்லை என்பதை சொல்லுங்க. இளந்தமிழ் சொல்லுங்க. சொல்ல வந்தீங்களே. இல்ல, அதுதான் இருமொழி கொள்கை. ஆங்கிலத்துல பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது. தமிழர்களுக்கானது மட்டும் இல்ல, வேற எந்த மொழியில இருக்கிறவங்களால ஆங்கிலத்திலேயே அதை படித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்பது.
இப்ப ஹிந்தி வேணும்னா இந்தி மாநிலங்களுக்கு பார்டர்ல இருக்க ஸ்கூல்ல போய் கத்துக்கங்கன்னு நம்ம சொல்லுவது எப்படி முறையாகாதோ அதே போலதான் ஆங்கிலம் மட்டும் போதாது என்று சொல்வது. அறிவியல் மொழியாக ஆங்கிலம் உலகம் பூராவும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து கொடுத்த நமக்கான அந்த கல்வி திட்டத்துக்கான கொள்கை. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இதுதான் சயின்டிபிக்கா ஒத்துக்கொள்ள முடிய ஒன்று. எந்த வாதத்திற்கான தரவுகள் இல்லை. அதுதான் இருமொழி கொள்கையினுடைய அடிப்படை தாற்பயம். சரி, ஓகே. அப்ப இருமொழி கொள்கையை நான் ஒரு வரியில புரிஞ்சுக்கிறேன் சோஃபியான் ஐயா. தாய்மொழியில் படியுங்கள், ஆனால் நீங்கள் எல்லாம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியால் இருப்பதா கடைசியாக ஆங்கிலத்தில் வந்து சரணடைந்து விடுங்கள். அவ்வளவுதான். இன்ஜினியரிங் படிக்கணுமா ஆங்கிலத்தில் சரணடைந்து விடுங்கள், தாய்மொழியில் படியுங்கள். ஒரு நீண்ட விவாதத்துக்குள்ள